அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மலச்சிக்கலுக்கான ஆசனங்கள் பகுதி 2. என்னென்ன ஆசனங்கள் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஆசனா தனுராசனா பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் ரோலிங் பண்ணுற மாதிரி பார்ப்போம். தண்டாசனால உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே வஜ்ராசனம் வந்துடுங்க. கவிழ்ந்து படுத்துக்கலாம். படுத்துட்டு கால் ரெண்டும் மடக்க போகிறோம். மடக்கிட்டு இந்த ஆங்கிளில் இப்படி பிடிக்க போகிறோம். பிடிக்கும் போது நம்மளோட மார்பு பகுதி நல்லா இப்படி விரியணும். அதுக்கப்புறமேட்டு தோல் பட்டையும் நல்லா இப்படி விரிச்சிடணும். இப்போ இது தனுராசனா. இதில் அப்படியே நம்ம ரோல் பண்ண போகிறோம். அதாவது இந்த பக்கம் ஃபுல்லாக இப்படி திரும்பணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக திரும்பணும். திரும்பும் போது 2 காலுமே கீழே படணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. ஃபுல்லாக இப்படி திரும்பணும். 2 டோஸும் இப்படி கீழே படணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி இன்னும் 2-3 முறை பண்ணிக்கலாம். இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். தளர்த்தும் போது உங்களோட ஷோல்டர் இப்படி கீழே ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்காக நம்ம கையை இப்படி மடிக்க போகிறோம். மடித்தாதான் ஷோல்டர் ஃபுல்லாகவே நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இப்போது அடுத்தது அடுத்த ஆசனா தனுராசனா பண்ணிடலாம். அதே தான் ஹோல்ட் பண்ண போகிறோம். ரோல் பண்ணாமல் அதிலே இருக்க போகிறோம். கால்கள் மடிச்சுக்கலாம். ஆங்கிள் எப்படி பிடிச்சிக்கலாம். இப்போது வயிற்று நல்லா அழுத்திட்டு ஃபஸ்ட்டு நல்ல மார்பு பகுதியை விழிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கால் பகுதியை தொடையை ஃபஸ்ட்டு மேலே தூக்கிடணும். தூக்கிட்டு அதுக்கப்புறம் மார்பு பகுதியை தூக்கிடுங்க. இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம். தனுராசனம். 2 காலை மடக்கிக்கோங்க. பிடிச்சிக்கோங்க. மார்பு பகுதியை விரிச்சிடுங்க. வயிற்று நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் காலை நல்லா தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் மார்பு பகுதியை தூக்குங்க. ரொம்ப மார்பு பகுதி தூக்கக்கூடாது. ஓரளவுக்கு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே எழுந்துக்கலாம். தனுராசனாக்கு மாற்று ஆசனம் பாலாசனம். ஏன்னா முதுகு நம்ம வளைக்கிறோம். இப்போ முதுகு மறுபடியும் நேராக வரத்துக்காக நம்ம பாலாசனா பண்ணுறோம். இதில் இருந்துடலாம். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்த ஆசனம் போயிடலாம். மாலாசனம் பண்ண போகிறோம். மாலாசனாக்கு காலை இப்படி வைக்கிறோம். வச்சு இந்த 2 கால் இப்படி வைக்கிறோம். இது மாலாசனா. கை இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி வைக்க போகிறோம். இது மாலாசனா. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். மாலாசனா பண்ணும்போது முதுகு தண்டனை நல்லா நேராக வச்சுக்கோங்க. இந்த கால் நல்லா இப்படி விரியணும். இப்போ இதுலேயே ஒரு சில வேரியேஷன் நம்ம பார்த்துடலாம். அதாவது கையை இப்படி கீழே வச்சுக்கலாம். இந்த எல்போ பகுதி இப்படி கீழே வச்சுட்டு இந்த கையை மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த எல்போ இப்படி ஃபுல்லாக கீழே வைக்க வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. கையை இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணலாம். நமக்கு தேவை ட்விஸ்டிங். இந்த கால் நல்லா இப்படி விரிஞ்சிருக்கணும். நம்மளோட அப்பர் பாடி மேல் பகுதி மட்டும் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்கணும். பார்க்கலாம். இப்போ நான் எல்போவை கீழே வைக்கிறேன். வைக்காதங்க. வெறும் பாம் மட்டும் கீழே வச்சுக்கோங்க. இந்த கையை மேல் நோக்கி இப்படி தூக்குறோம். கண்கள் இந்த டிப்பை பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம்.
ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த கால் பகுதி வந்து 2த்துக்கு நடுவில் வந்து நம்ம உடல் வந்து அப்படி போகணும். அந்த மாதிரி நல்லா நீங்கள் இப்படி விரிச்சுக்கணும். காலை ரொம்ப விரிக்கக்கூடாது. இந்த சைடு மட்டும் தான் நல்லா விரிக்கணும். இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் பண்ணிக்கலாம். கையை வந்து இப்படி கீழே வச்சிடலாம். இடது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு அதோட டிப் ஆஃப் த ஃபிங்கரை வந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கொஞ்சம் காலை வந்து தளர்வுபடுத்திக்கலாம். இன்னொரு வேரியேஷன் வந்து மாலாசனாலே பண்ணிடலாம். கால் மடக்கியே வச்சிருக்கும் போது கொஞ்சம் முட்டி வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம காலை நீட்டி வந்து கொஞ்சம் இப்படி ஆட்டிட்டோம்னா நல்லா வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிடும். இப்போ இன்னொரு வேரியேஷன் வந்து மாலாசனால பண்ணிடலாம். அப்படியே எழுந்து உட்காந்துக்கோங்க. நம்ம மாலாசனா பண்ணும்போது 2 காலை வந்து தள்ளி வச்சுருப்போம். இப்போ வந்து இந்த 2 காலும் வந்து இப்படி சேர்த்து வைக்க போகிறோம். 2 காலும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு உங்கள் முதுகு தண்டை நல்லா இப்படி தூக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட 2 கையுமே வந்து இப்படி வைக்க போகிறோம். இந்த பக்கம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட அப்பர் பாடி ஃபுல்லாக வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகணும். ட்விஸ்ட் ஆகிட்டு இந்த 2 பாமை வந்து இப்படி கீழே வைக்க போகிறோம். கீழே வச்சுட்டு இப்படி பாருங்கள். அதே நேரத்தில் இந்த 2 காலை வந்து விரியக்கூடாது, சேர்ந்துருக்கணும். கால் பாதமும் சரி இந்த முட்டி பகுதியும் சரி எல்லாம் வந்து சேர்ந்தாப்புல இருக்கணும். இதெல்லாம் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் செஞ்சிடலாம். நல்லா ஸ்பைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் பாதி வயிறு வெளில கொண்டு வந்துடணும். வந்தால் தான் இந்த ட்விஸ்டிங் வந்து நடக்கும். 2 கையுமே வந்து இப்படி கீழே வைக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்குது, நல்லா பண்ணுறாங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 2 கையுமே வந்து இப்படி நமஸ்கார முத்திரம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்விஸ்டிங் கிடைக்கும். அது மாதிரி வைக்க வரல, நமஸ்கார முத்திரை வைக்க வரலன்னா கை வந்து கீழே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா கை வந்து கீழே வச்சு பண்ணலாம். நமக்கு தேவை வந்து உடல் அப்பர் பாடி வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகணும். ஸ்பைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். காலை நீட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மலச்சிக்கலுக்கான ஆசனங்கள். நம்ம மலச்சிக்கலோட ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். தனுராசனால வந்து அப்படியே ரோல் பண்ணுவோம். அதாவது டைனமிக்காக பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து ரோல் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்பர் பாடி, இந்த அப்பர் பாடி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லாவே டோன் ஆகும். இங்கே செஸ்ட்ல இருந்து பிரெஸ்ட்டு, அதுலேருந்து வயிறு எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே டோன் ஆகும். டோன் ஆக வந்து உங்களுக்கு வந்து அப்டமன் மசில்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ வந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துமே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு இது தனுராசனம் பண்ணோம். அப்படியே தனுராசனம் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணோம். அதுலேயுமே வந்து இதே பெனிஃபிட்ஸ் தான் அந்த மாதிரி வரும். வயிறு அழுந்த ப்ரெஷர் கொடுக்க உங்களுக்கு வந்து வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஆசனங்கள்லாம் பார்த்தோம். நிறைய வந்து கொஞ்சம் நம்ம வயிறை வந்து அழுந்துற மாதிரி ஒரு ஆசனாவும் வயிற்றை முறுக்கிற மாதிரி ஆசனங்கள் இருந்துச்சுன்னா இந்த வந்து மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு வரவே வராது. இப்போ எப்படி வந்து நம்ம சொல்கிறோன்னா, நொறுக்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி வந்து நம்ம சாப்பிட்றதுலையுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் எப்படி மலச்சிக்கல் வருதுன்னு தெரியறதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதாவது வந்து சாப்பிட்ற பொருளை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, சாப்பிடணும். இப்போ ஒரு வாய் சாப்பாடு எடுக்கிறோன்னா அதை வந்து நல்லா கடிச்சு நல்லா மென்று நம்மளோட உமிழ்நீரோட சேர்த்து, உமிழ்நீருக்கு அவ்வளோ சத்து இருக்குது, அந்த உமிழ்நீரோடு சேர்த்து கடிச்சு நல்லா நொறுக்க தின்று, அதுதான் அந்த பழமொழிக்கு வந்து அர்த்தம். நல்லா நொறுக்க தின்று உள்ளே போட்டோம்னா அப்படியே உள்ள நல்லா அந்த ஈசோஃபேகஸ்குள்ளே போயிட்டு அப்படியே டைஜஸ்ட் சிஸ்டம்குள்ளே போகும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அப்படியே வந்து நீங்கள் நல்லா நொறுக்க தின்னாமல் என்ன ஆகும் வந்து நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கன்னா
அது போய் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு டைமும் உங்களுக்கு வந்து அதிகமாகும். அதனால தான் உங்களுக்கு மலச்சிக்கலே வருது. ஏன்னு ஃபர்ஸ்ட்டு காரணத்த புரிஞ்சுட்டு, அதுக்கு ஏத்த மாரி வந்து நீங்க வந்து இத செய்யணும். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டாவே இருக்கும். வரத்து தடுக்கிறதுக்கு வந்து பண்றோம்னா, இந்த மாரி வந்து சாப்பிடுற பொருளா இருந்தாலும் சரி, இந்த ஆசனங்கள வந்து செய்யலாம். வந்துட்டு அதுக்கப்புறமும் இருந்துச்சுன்னா, இந்த ஆசனங்கள வந்து செஞ்சுனா உங்களுக்கு நல்லாவே வந்து கியூர் கிடைக்கும். உங்க உடம்ப வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். எப்படி ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ ஒண்ணு கான்ஸ்டிபேஷன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து அதிலேயே வந்து அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா, பைல்ஸ் வரும். அதுக்கப்புறமேட்டு நெறைய அடுத்தது போக போக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி சந்தோஷமா வாழணும்னு நம்ம தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு தான் ஆகணும். இதே அந்த ஆசனங்கள்லாம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.